கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட உபாகமம் 26வது அதிகாரத்தின் 2வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 26 verse 2. ஒருவர் படிக்கலாம். இருந்தோடனமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, மனமகிழ்வான இக்கர்த்தருடைய நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அறுவடை பண்டிகையாக இந்த ஞாயிறினை நாங்கள் அனுசரிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றீர். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் நீர் தந்திருக்கின்ற வள ஆதாரங்கள் ஏராளமானவைகளாக இருக்கின்றதே. அவைகளெல்லாம் எண்ணி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். சிறப்பாக தமிழ் குடும்பங்களாக இவ்விடத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்குரிய கிருபைகளை எல்லாம் நீர் தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்ற இந்த பொங்கல் பண்டிகைகளை எல்லாம் கொண்டாடுகின்ற அனுபவமாக இந்த நாளினை சிறப்பிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றீர். நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக நீர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைப்படுகின்ற அனுபவங்களை எல்லாம் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நித்திய ஜீவிய பாதையிலே எங்களை வழிநடத்துகின்ற உம்முடைய நல்வார்த்தைகளால் நீர் எங்களோடு பேசும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய அறுவடை பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சிந்தனைக்குரிய இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது உபாகமம் 26வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் என்று குறிப்பிடுகின்றார். A basket of first fruits, முதற்கனிகளால் நிறைந்த ஒரு கூடை என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே உங்களோடு ஆண்டவருடைய திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். இன்றைய ஆராதனை சிறப்புக்குரிய ஒரு ஆராதனையாக இருக்கின்றது. தோரணங்கள் அல்லது அலங்காரங்கள் என்று சொல்லுவது ஒரு மனமகிழ்வான சூழலை உண்டாக்குகின்றது. இன்னும் ஒரு கொண்டாட்டத்திற்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அதோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒரு கூடையை கையிலே கொண்டு வருவதற்கு பதிலாக நாம் பைகளை கொண்டு வந்திருக்கின்றோம். எனினும் திருமறை இங்கே கூறுகின்றது கூடை, பாஸ்கெட். இந்த பாஸ்கெட் என்று சொல்லுகின்றது பல நிலைமைகளிலே ஒருவேளை இங்கே வைத்திருக்கிறது ஒரு கூடையாகத்தான் இருக்கின்றது. அதிலே பழம் நிறைந்திருக்கின்றது. காலத்தின் ஓட்டத்திலே கூடைகள் என்று சொல்லுகின்றதெல்லாம் மக்களுடைய வாழ்வில் இருந்து மறைந்து கொண்டு வருகின்றது. ஒருவேளை தமிழகத்திலே இப்பொழுது மஞ்சப்பை அப்படின்ட்டு இருந்தவருடைய ஒரு கலாச்சாரம் மீண்டும் மேலோங்குகின்றது. நெகிழி அல்லது பிளாஸ்டிக் என்பதனால் உண்டாகுகின்ற பேர் ஆபத்துக்கள், இன்றைக்கு உலகளவிய நிலைமையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், இவைகளிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற படைப்பினை நாம் பேண வேண்டும், நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணங்கள் மேலோங்குகின்றது. ஆனால் இங்கே இறைமக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற நல்ல ஆலோசனைகள் என்று சொல்லுவது ஒரு கூடையும் அந்த கூடை நிறைய முதற்கனிகளும் நிறைந்திருக்கின்ற அனுபவத்தை எதிர்பார்க்கின்றார். இந்த சூழலை நாம் சிந்திக்கின்ற போது இறைமக்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட விடுதலையை வாழ்வை தொடர்ந்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு வருகின்ற நிலைமை. கரைபுரண்டு ஓடுகின்ற யோர்தான், யோர்தானை கடந்தால் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை சொந்தமாக்கி கொள்வதற்கு எல்லாம் தங்களுடைய கண்களின் எதிரே காணுகின்ற ஒரு சூழலிலே நிற்கின்ற ஒரு மக்கள் கூட்டம். இவர்களுக்கு தேசத்தினில் வாழ்வு நன்மை பயக்கின்ற ஒன்றாக, ஆண்டவர் தருகின்ற இந்த தேசத்தினில் உங்களுடைய வாழ்வு சீரும் சிறப்பும் உடையதாக, தலைமுறை தலைமுறையாக தழைக்கின்ற ஒன்றாக திகழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள் என்று சொல்லுவதை இங்கே மோசேயை கொண்டு மீண்டும் இறை மக்களுக்கு ஆண்டவர் எடுத்து கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது, செங்கடலை தொடர்ந்து சீனாய் உடன்படிக்கையின் உறவு நிலைக்குள்ளதாக வழிநடத்தப்பட்ட மக்கள் 10 கட்டளைகளை கொடுத்து இவைகளை கடைபிடியுங்கள் என்று கூறினார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் நெருங்கி வருகின்ற போது இந்த 10 கட்டளைகளின் சாராம்சத்தை உள்ளடக்கிய நிலைமையினில் மீண்டும் ஒரு சட்டதிட்டங்களாக அல்லது மிக விரிவாக்கப்பட்ட ஒரு நிலைமையினிலே அங்கே கொடுக்கப்படுகின்ற நல்வார்த்தைகளாக இந்த உபாகமம் என்று சொல்லுவது அமைகின்றது. டியூட்ரானமி, வாட் இஸ் ஆல்ரெடி செட், இட் இஸ் recited again or retold that they may observe and they may live forever and ever என்று சொல்லுகின்ற நிலைமையினில் கொடுக்கப்படுகின்ற இறைவார்த்தைகளாக இருக்கின்றது. பண்டிகைகள் சார்ந்த சட்டதிட்டங்கள் என பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இங்கே உபாகமம் 26வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேசத்தினில் வாழ்வு சிறக்கின்ற ஒன்றாக, வாழ்வு நன்மை பயக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று என்று சொல்லுவதை இங்கே மோசே வலியுறுத்துகின்ற போது ஒரு கூடையும் அந்த கூடை நிறைய முதற்கனியும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருவதை வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த கூடையும் அதில் இருக்கின்ற முதற்கனிகளும் வெளிப்படுத்துகின்ற காரியங்கள் என்ன, அல்லது அவைகளினால் உண்டாகின்ற மேன்மைகள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாடத்திலே நாம் படிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு தன்னை ஜீவ அப்பமாக கூறுகின்ற போது, நீர் எப்போது கடற்கரையின் இப்பகுதிக்கு வந்தீர் என்று சொல்லுகின்ற வினாவோடு நிற்கின்ற மக்கள், ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் அப்பம் புசித்ததினாலேயே என்னை தேடுகின்றீர்கள் என்று கூறுகின்றார். யோவான் 6வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே நாம் அங்கே படிக்கின்ற போது ஆண்டவர் இறைமக்களை போஷித்ததின் தொடர்ச்சியாக அவைகளில் ஒன்றும் வீணாகி போகாமல் இருக்க அவைகளை சேர்த்து வைப்பதற்கு கூடைகளை பயன்படுத்துகின்றதை நாம் படிக்க முடியும். John chapter 6 verse 13. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னும் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலே படிக்கின்ற போது அங்கே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானோரை போஷித்த போது 12 கூடைகள் என்றும், இன்னும் 4000 பேருக்கும் அதிகமானோரை போஷித்த போது 7 கூடைகள் என்றும் அங்கே குறிப்பிடப்படுகின்றது மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலே. இவ்வண்ணமாக இறைமக்களுடைய வாழ்வினில் மோசேயினால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்லது ஒரு அமைப்பு என்று சொல்லுகின்றது இங்கே கூடையும், கூடை நிறைய முதற்கனிகளும். இயேசுவின் கரங்களிலே கொடுக்கப்பட்ட போது கூடையும் அந்த கூடையிலே மீதி எடுக்கப்பட்ட துணிக்கைகளும் என்று சொல்லுகின்ற நிலைமையிலும் நாம் அதை ஒப்பிட இயலும். எனினும் இந்த கூடை நிறைந்திருக்கக்கூடிய இந்த முதற் பலன்களும் இந்த கொண்டாட்டங்களும் எதை வலியுறுத்துகின்றது என்று நாம் சிந்திக்கின்ற போது அது முதலாவதாக ஆண்டவர் தருகின்ற சுதந்திரத்தினில்
பங்கு பெறுவதை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, அதாவது உபாகமம் 26வது அதிகாரத்தின் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, இந்த கூடையும் இந்த கூடையில் நிறைந்திருக்கக்கூடிய முதற்கனியும் நாம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற சுதந்திரத்தினில் பங்கு பெறுகின்றோம் என்பதை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. பார்ட்டிசிபேட்டிங் இன் தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட், கடவுள் இறைமக்களுடைய வாழ்விற்கு தருகின்ற சுதந்திரத்தினில் அல்லது தேசத்தினில் சுதந்திரமாக பங்காளிகளாக மாறுகின்றோம், உரிமை மக்களாக மாறுகின்றோம் என்பதை அது வலியுறுத்துகின்றது. உபாகமம் 26வது அதிகாரத்தின் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பின்னணி என்று சொல்லுவது இந்த கொண்டாட்டத்திலே நிறைந்திருக்கின்றது. ஒரு கூடையும் அந்த கூடையில் இருக்கக்கூடிய முதற் கனிகளும் என்று சொல்லுகின்றவைகள் இறைமக்களுடைய வாழ்வின் அனுபவத்தையே பிரத்யட்சப்படுத்தி காட்டுகின்றதாக, வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இறை சமூகத்திலே இறைமக்களை கூட்டி சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நிலம் என்று சொல்லுவது மிக பிரதானமான ஒன்றாக அமைகின்றதை நாம் பார்க்கின்றோம். நிலம் ஒரு சமூகத்திற்கு அல்லது ஒரு தனி மனிதனுக்குரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றதாக இருக்கின்றது. ஒரு நிலம் என்று சொல்லுவது அதற்கென்றே பிரத்யோகமான கால தன்மைகளை, சூழ்நிலைகளை தன்னகத்தே கொண்டதாக இருக்கின்றது. மருதம், நெய்தல், பாலை என தமிழ் மரபினிலே நிலங்களை வகுத்து அதன் மூலமாக நடைபெறுகின்ற தொழில்களும் அந்தந்த நிலங்களில் இருந்து உண்டாகுகின்ற உற்பத்திகளும் அது சார்ந்த நிலைமையினில் வாழ்வு எவ்வண்ணமாக சங்கிலி தொடர்போல பிணைந்திருக்கின்றது என்பதெல்லாம் இறைமக்களுடைய வாழ்வினில் ஆண்டவர் கற்றுத்தருகின்ற இறை உண்மைகளாக இருக்கின்றது. அந்தந்த நிலத்திற்கென்று ஒரு மண் வாசனை என்று சொல்லுவதைப் போல அந்தந்த நிலத்திலிருந்து உருவாகுகின்றவைகள், ப்ரொடியூஸ் பண்ணுகின்றவைகளில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்பவைகளைப் போல அந்தந்த மண்ணிலே வாழுகின்ற மக்களுடைய தரங்களும் அவர்களுடைய தன்மைகளும் என்று கூறுபவைகளைப் போல இறைமக்களுடைய வாழ்வு என்று சொல்லுவது ஆண்டவர் ஈவாக தந்திருக்கக்கூடிய இந்த நிலம், இந்த சுதந்திரம் என்று சொல்லுவது சிறப்பான ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் வானமும் பூமியும் ஆண்டவருடையவைகள், அவைகளை பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எனினும் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கின்ற போது ஒரு தேசத்தை சுதந்திரிப்பதற்கான ஒரு அழைப்பாகவே அந்த அழைப்பு இருக்கின்றது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லுகின்றார். யூ கோ அண்ட் இன்ஹெரிட் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான வாக்குத்தத்தமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதை இங்கே மோசே இறைமக்களுக்கு தொடர்ந்து கூறுகின்ற போது 26வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே, உபாகமம் 26:1, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து. மூவிங் டுவர்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், ஆண்டவர் தருகின்ற ஒரு சுதந்திரத்திற்கு நேராக இறைமக்கள் ஆவலோடு பயணப்படுகின்றார்கள். ஆபிரகாமினுடைய இயல் கண்களுக்கு அது எட்டாததை போல இருந்தது. விசுவாச கண்களால் கண்டார். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் கூறுகின்ற போது கர்த்தரால் கட்டப்பட்ட அஸ்திபாரமிடப்பட்ட ஒரு பரம கானான் என்று சொல்லுகின்ற நிலைமையினிலே அது வர்ணிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனினும் இங்கே உபாகமம் 26வது அதிகாரத்திலே they are about to enter in and they are going to live there என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் வருகின்ற போது
மோசே இறைமக்களுக்கு நினைவுபடுத்துகின்ற காரியங்களாக இவைகள் அமைகின்றது. ஆண்டவர் சுதந்திரமாக கொடுக்கும் ஒரு தேசம். இன்னைக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் நம்ம வாங்கணும்னு சொன்னா எவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டியவைகள் இருக்கின்றது. அவைகளில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எவைகளாக இருக்கின்றது. அல்லது பெற்றோர் தங்களுடைய சொத்துக்களை முறையாக பராமரிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய காலத்திற்கு பின்பதாக தலைமுறைகளுக்கு அதுவைகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னா அவைகளில் இருக்கக்கூடிய சிரமங்களும் பாடுகளும் தான் எத்தனை என்பவைகள் எல்லாம் இன்று நாம் வாழ்வின் ஓட்டத்திலே காணுகின்ற யதார்த்தமான காரியங்களாக இருக்கின்றது. ஆனால் இங்கே ஆண்டவர் இறைமக்களுக்கு சொல்லுகின்ற போது, கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கின்ற ஒரு தேசம். that the Lord owned. ஆண்டவர் தனக்கென கொண்டிருந்ததை உங்களுக்கு சுதந்திரமாக தருகின்றார், இஷ்டதானமாக தருகின்றார். ஃப்ரீ வில் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு தேசமாக இந்த தேசம் அமைகின்ற போது அதில் உங்களுடைய வாழ்வு சிறக்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு கூடையும் அந்த கூடை நிறைய முதற்கனிகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இங்கே 3வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக என்று கூறுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். A promise made to our forefathers. எங்களுடைய மூதாதையருக்கு அல்லது எனது மூதாதையருக்கு ஆண்டவர் மொழிந்த வாக்குறுதிகளின் நிறைவேறுதலாக இந்த தேசத்திலே நான் வந்து சேர்ந்தேன் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக எக்ஸ்பீரியன்சிங் what the Lord promised in the past. பூர்வத்திலே ஆண்டவர் மொழிந்த நல் வாக்குறுதிகளின் பங்குதாரராக அல்லது பயனாளியாக நான் இதை பெறுகின்ற ஒரு அனுபவம் உடையவனாக இருக்கின்றேன் என்கின்ற நிலைமையினில் இங்கே இந்த கொண்டாட்டமானது சிறப்பிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இங்கே ஒரு கிரீடோ அல்லது கிரீடு நம்ம ஒவ்வொரு வாரமும் அறிக்கையிடுகின்றோம். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் அல்லது நிசேயா விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுகின்றோம். அதனுடைய சாரம் என்ன என்று சொல்லுகின்ற போது, வாட் வி பிலீவ், நம்முடைய விசுவாசத்தின் மூலங்கள் அல்லது வாய்ப்பாடுகள் என்று சொல்லுகின்ற நிலைமையினில், ஃபார்முலா என்று சொல்லுகின்ற நிலைமையிலே நாம் அதை புரிந்து கொள்ளுகின்றோம். அதுபோல இங்கே உபாகமத்தினில் அநேக ஆவிக்குரிய அல்லது விசுவாச அறிக்கைகளுக்கு அடுத்த சிறிய விசுவாச பிரமாணங்கள் என்பது நிறைந்திருக்கின்றது. ஆக நாம் அறிக்கையிடுகின்ற இந்த விசுவாச பிரமாணம் என்று சொல்லுவது ஆதி திருச்சபை தனது வாழ்வினில் கடைபிடித்து வந்த பல்வேறு விதமான சிறு விசுவாச அறிக்கைகள். கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், 3ஆம் நாளினில் அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லுகின்ற அனுபவங்கள் எல்லாம் அதில் இருக்கக்கூடியவைகள். அவைகளெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு நமக்கு ஒரு விசுவாச அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல இங்கே உபாகமத்திலே நாம் படிக்கின்ற போது, உபாகமம் 6வது அதிகாரத்திலே இஸ்ரவேலே கேள் என்று கூறுகின்றார். ஹியரோ இஸ்ரேல், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அங்கே ஒரு விசுவாச அறிக்கை மேலோங்குகின்றது. Trust in one God and believe in one God, because you are entering into a community where people live with the understanding of polytheistic belief. ஒன்றிற்கு மேற்பட்ட பன்முக தன்மை கொண்ட அல்லது பல்வேறு இறை நம்பிக்கையுடைய சமூகத்தின் நடுவினிலே நீங்கள் கடந்து செல்கின்ற போது ஓரிரை கோட்பாட்டின் மீது நம்பிக்கையுடையவர்களாக வாழுகின்ற இறை சமூகமாக நீங்கள் திகழ்வதற்கு ஹீரோ இஸ்ரேல், இஸ்ரவேலே கேள் என்று கூறுகின்ற அறிவுரை அங்கு கொடுக்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக படித்தோம் என்று சொன்னால், உபாகமத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே ஒரு பட்டணத்திலே எவரும் அறியாத விதத்தினில் ஒரு மனிதன் மரணத்தை சந்திக்கின்றான் அல்லது கொலை செய்யப்பட்டு கிடக்கின்றான் என்று சொல்லுகின்ற போது, அந்த இரத்தப்பழி எங்கள் மீது வராமல் இருப்பதற்கு அந்த சமூகம் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லுவதை உபாகமம் 21வது அதிகாரத்தின் 1 முதல்
9 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சிறப்பாக 7வது வசனம், உபாகமம் டியூட்ரானமி 21:7, எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. கர்த்தாவே, நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும் என்று சொல்வீர்களாக. அப்பொழுது இரத்த பலி அவர்களுக்கு நிவிர்த்தியாகும். இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்த பழியை உன் நடுவிலிருந்து விலக்கி போடுவாய் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எப்படி ஒரு மனிதன் கொல்லப்பட்டான், மரணத்தை சந்தித்தான் என்று சொல்லுகின்ற போது there is no witnesses, அந்த இடத்திலே சாட்சிகள் ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் அங்கே அந்த சமூகம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் முறைமையை ஆண்டவர் இறைமக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். குற்றமில்லாத இரத்த பழிக்கு பங்கு ஆகாத ஒரு சமூகமாக இறை சமூகம் திகழ வேண்டும் என்பதை விரும்புகின்றார். அதோடு மாத்திரமல்ல, இங்கே 26வது அதிகாரத்திலே வருகின்ற போது இறை சமூகம் கூடை நிறைய முதற்கனிகளோடு ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வருகின்ற போது அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு அறிக்கை என்று சொல்லுவது அங்கே வெளிப்படுகின்றது. ஆக நமது விசுவாசமும் நமது அறிக்கைகளும் நமது யதார்த்த வாழ்வும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே கொண்டாட்டங்கள் என்பவைகள் சடங்காச்சாரமாக மாறிவிடுகின்றது, ஆசரிப்புகளாக மாறிவிடுகின்றது, வாழ்விற்கும் அவைகளுக்கும் தொடர்பில்லாதவைகளாக மாறிவிடுகின்றது. அல்லது அடுத்த தலைமுறையினருக்கு இந்த கொண்டாட்டங்களின் சிறப்புகள் என்பவைகள் கடத்தப்படாமல் இருக்கின்ற போது அவைகள் அர்த்தமற்றவைகளாகவே மாறிவிடுகின்றது. Why we celebrate என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்குள்ளதாக வந்து விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பல தலைமுறைகள் கடந்தும் ஆண்டவர் தனது மக்களுடைய வாழ்விற்கு அருளி செய்துகின்ற இந்த சுதந்திரத்திலே நான் பங்காளியாக மாறியிருக்கின்றேன். இந்த ஒரு சுதந்திரத்திலே நான் பங்கு பெறுவதற்கு எனக்கு நீண்ட நெடியதொரு வரலாற்று பின்னணியம் இருக்கின்றது என்பதை இந்த சமூகத்திற்கு முன்பதாக அல்லது ஆண்டவருடைய பலிபீடத்தின் அண்டையில் நின்று அறிக்கை செய்கின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராகவும் இந்த பண்டிகை இறைமக்களை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மேலும் இந்த வரலாற்று பின்னணியத்திலே இந்த அறிக்கையிலே வெளிப்படுகின்ற காரியம் என்ன என்கிற போது 5வது வசனம், உபாகமம் 26:5, அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். Today I am having an inheritance, or I am living in a city, in a fortified city with all kind of pleasures. எல்லா விதமான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் உடைய பாதுகாப்பான ஒரு அரண் நிறைந்த பட்டணத்திற்குள்ளதாக நான் வாழுகின்றேன் என்று சொல்லுகின்ற போது I remember my past, எனது கடந்த காலத்தை எண்ணி பார்க்கின்றேன். எனது மூதாதையர் கடந்து வந்த வாழ்வின் வேதனைகளையும் துன்பமான துயரமான கடினமான வாழ்வின் பாதைகளையும் நான் எண்ணி பார்க்கின்றேன். அவைகளின் நடுவில் நின்று இந்த கூடையும் இந்த கூடை நிறைய முதற்கனிகளையும் நான் கொண்டு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை அது வெளிப்படுத்துகின்றது. என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான் என்று குறிப்பிடுகின்றார். ஈசாக்கை குறித்து சொல்லுகின்ற போது ஆதியாகமத்திலே அவன் சீரியனாயிருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். பாதான் அராம் என்று சொல்லுகின்ற இடத்திலிருந்து. ஆக இறைமக்களுடைய மூதாதையராக இருக்கின்ற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவே இருந்தவர்கள் தான். நம்மை குறித்து வேதம் சொல்லுகின்றது, நாம் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். ஆனால் திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது, நம்முடைய இஸ்ரவேலராகிய மூதாதையர் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இந்த காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தவர்கள் தான். But the Lord brought them in and the Lord gave his promise. ஆண்டவர் அவர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார், கானான் தேசத்தை சுதந்திரமாக தருவதற்கு என்று சொல்லுகின்ற நிலைமையினில். ஆக அண்டி பிழைக்கின்ற சமூகமாக வாழ்ந்தவர்கள் நமது மூதாதையர் என்று கூறுவதற்கு திருமறை தயங்கவில்லை.
மக்கள் என்று கூறுகின்றார்கள். தாங்கள் கடந்து வந்த வாழ்வின் அனுபவங்களை அளிக்கின்றார்கள். தாங்கள் கடந்து வந்த வரலாற்றுகளை திரிக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் சில காரியங்கள் அவர்களுக்கு தரைக்குறவாக தெரிகின்றது. ஆள பிறந்தவர்கள் என்று கூறுவதிலே ஒரு பெருமை இருக்கின்றது. அடிமை சமூகமாக இருந்து ஆள்வதற்கு உயர்த்தப்பட்டோம் என்று சொல்லுவதற்கு தயக்கம் உண்டாகுகின்றது. திருமறை நமக்கு கற்பிக்கின்றது, don't change your past. We can't change our past. கடவுள் ஒவ்வொருவரையும் வாழ்வின் வரலாற்றினில் ஒவ்வொரு நிலைமைகளிலே வழிநடத்துகின்றார். அவரவர் சூழலிலே ஆண்டவர் செயல்படுகின்றார். இறைமக்களுடைய வாழ்வினில் இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கின்ற அனுபவம் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அங்கே பெரிய பலத்த திரட்சியான மக்கள் கூட்டமாக அவர்கள் மாறினார்கள் என்று திருமறை நமக்கு கற்பிக்கின்றது. ஆதியாகமத்திலே நாம் படிக்கின்ற போது 70 பேர் பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்திற்கு சென்றார்கள். ஆனால் அந்த 70 பேர் ஒரு பெரிய தேசமாக மாறினார்கள் என்று சொல்லுவதுதான் இந்த கொண்டாட்டத்திற்குள்ளதாக மறைந்திருக்கின்ற பேர் உண்மைகளாகும். 6வது வசனம், உபாகமம் 26:6, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். He identifies himself with his forefathers. எனது பிதாக்களின் அனுபவமும் எனது அனுபவமும் வேறுபட்டதல்ல. That is past. அது கடந்து போயிட்டு நாம் புதிய ஒரு சூழல்ல வாழுகின்றேன் என்பது அல்ல. அங்குதான் வேர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இறைமக்களை மாற்றுகின்றது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரலினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். The Lord gave it. இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேசம். It is not we conquered. நாங்கள் போராடி மேற்கொண்டோம் என்பது அல்ல. கடவுள் தானமாக எங்களுக்கு தந்தார். ஆண்டவர் எங்களுக்கு ஈவாக தந்தார். ஆகவே தான் இந்த கூடையும் இந்த கூடை நிறைய முதற்கனிகளுமாக உம்முடைய சமூகத்திலே நான் கடந்து வருகின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை அது வெளிப்படுத்துகின்றது. ஆக இறை சமூகத்திலே இந்த நாளிலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது ஆண்டவர் நமது வாழ்வினில் தந்திருக்கக்கூடிய சுதந்திரங்களை சற்று எண்ணி பார்ப்போம். கிறிஸ்துவை ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாக தந்திருக்கின்றார். அவர் மூலமாக நாம் அனைவரும் அவருடைய சுதந்திரத்திற்கு பங்காளிகளாக மாறி இருக்கின்றோம். ஹேஸ் வித் கிரைஸ்ட் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்வில் உண்டாகுகின்ற போது இந்த கூடை, அதில் இருக்கக்கூடிய முதற்கனி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய சுதந்திரத்திலே பங்காளிகளாக நம்ம மாற்றி இருக்கின்றது, சுதந்திரராக நம்மை மாற்றி இருக்கின்றது. That's why we celebrate. இல்லைன்னு சொன்னா மீனிங் இல்லை. ஆக இன்று இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகின்ற போது ஆண்டவருடைய சுதந்திரராக இருக்கின்றோமா அல்லது இன்னும் வெளியில தான் நின்றுகிட்டு நிற்கிறோமா? நம்முடைய செயல்களிலும் நம்முடைய தன்மைகளிலும் நம்முடைய புரிதல்களிலும் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது 10வது வசனம், இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து கொண்டு என்று நாம் பார்க்கின்றோம். ஆக நிலம் ஆண்டவரால் தானமாக தரப்பட்டிருக்கின்றது. இந்த நிலம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது என்று சொல்றது ஆண்டவர் தருகின்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நம்ம எவ்வளவுதான் உழைக்கலாம், எவ்வளவுதான் முயற்சிகள் எடுக்கலாம், ஆனால் விளைய செய்கின்றவர் கர்த்தர். அப்பல்லோ நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் என்று பவுல் அப்போஸ்தலன்
தன்னுடைய ஊழிய அனுபவத்தை கூறுவதைப் போல, ஒருவர் நடலாம், ஒருவர் நீர் பாய்ச்சலாம், ஆனால் விளைச்சலை கொடுக்கின்றவர் ஆண்டவர். ஆக இந்த கூடை நிறைய முதற் பலனும் காணிக்கையாக வருகின்றது என்று சொன்னால், ஆண்டவர் எனது உழைப்பினை ஆசீர்வதித்திருக்கின்றார், ஆண்டவர் எனது நிலத்தினை ஆசீர்வதித்திருக்கின்றார், அதனுடைய வெளிப்பாடாக இவைகளை கொண்டு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் 28வது அதிகாரம், உபாகமம் 28வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது 4-5 வசனங்களை படிக்கின்ற போது, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று திருமறை கூறுகின்றது. ஆக ஒரு கூடையும் அந்த கூடை நிறைய முதற்கனிகளையும் கொண்டு வருகின்ற ஒரு சமூகமாக இறைமக்கள் திகழ்கின்றார்கள் என்று சொன்னால், எல்லார் வீட்டிலையும் கூடைன்னு சொல்லக்கூடிய ஒன்று இருந்திருக்கு. அன்னைக்கு 5வது வசனம் சொல்லுகிறது, உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடியது, உணவிற்கு ஆதாரம் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கின்றது. ஆக அது ஆண்டவரால் இறைமக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நல் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே நாம் அதே அதிகாரத்தின், உபாகமம் 28வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை படித்தீர்கள் என்று சொன்னால், உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும் என்று கூறுகின்ற எச்சரிப்பையும் அங்கே கூறுகின்றார். இன்று நான் விதிக்கிற இந்த கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமற் போவாயே ஆனால், அல்லது அதை கடைபிடிக்காமற் போவாவே ஆனால், கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் உண்ணுகிறதெல்லாம் விஷமாகவே மாறிவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு கடினமான வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றதை பார்க்கின்றோம். உணவே மருந்து என்று வாழுகின்ற ஒரு சமூகம், இன்னைக்கு நிறைய பேருக்கு மருந்தே உணவுன்னு சொல்லி வாழுகின்ற ஒரு சமூகம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. that we need to think. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைமைகளில் உண்டாகுகின்ற மாற்றங்கள் இவைகளெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இங்கே கூடை நிறைய முதற்கனிகளும் என்று சொல்லுவது ஆண்டவர் தருகின்ற நல் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக 11வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த கூடையும் இந்த முதற்கனியும் பகிர்தலை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. விளைஞ்சதெல்லாம் எனக்கு தான் சொல்லுகின்ற ஒரு அனுபவம் அல்ல, மாறாக சமூகத்தை குறித்த கரிசனை, நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். லேவியன் நிலமற்றவன், டெம்பிள் ஓரியன்டட் ஆர் பிரீஸ்ட்லி கம்யூனிட்டி. அவர்களுக்கென சுதந்திரமாக நிலங்கள் இல்லை. கர்த்தர் ஒருவரே அவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கின்ற போது 11 கோத்திரங்களும் இந்த ஒரு கோத்திரத்தை காப்பாற்றணும். தங்களுடைய உழைப்பினை பகிர்ந்து கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். நாங்கள் கோயிலுக்கு காணிக்க கொடுக்கலன்னா கோயில் எப்படி நடக்கும்? அப்படி சொல்லுகின்ற சமூகமாக இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகங்கள் மாறி வருகின்றது. பகிர்தல் என்று சொல்லுவது அநேக நேரங்களிலே கேள்விகளை இந்த நாட்களிலே சமூகங்களுக்கிடையே ஏற்படுத்துகின்றது. ஆனால் இங்கே இறைவார்த்தை நம்மை அழைக்கின்றது ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்வதற்கு. உன்னிடத்தில் லேவியனை மாத்திரமல்ல, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பரதேசி, அலைந்து திரிகின்றவர்கள், தங்களுக்கென ஒரு வாழ்வாதாரம் அற்றவர்களாக இருக்கின்றவர்கள், நம்மை சூழ வாழுகின்ற மக்கள், தேவை நிறைந்தவர்களாக இருக்கின்றவர்களை அடையாளம் காணுகின்ற நல்மனம் நமது வாழ்வினில் உண்டா என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஜான் வெஸ்லி அவர்கள் சொல்லுகின்ற போது, ஹோலினஸ் அன்டு காட், கர்த்தருக்கு பரிசுத்தம், சோசியல் ஹோலினஸ் he speaks about. நீதி என்பதை குறித்து பிரசங்கிக்கின்ற போதும் அல்லது அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற போதும் சோசியல் ஜஸ்டிஸ் என்பதை வலியுறுத்துகின்றார். ஆக இவைகளெல்லாம் தான் ஒரு சமூகத்தை சீரும் சிறப்புமிக்க சமூகமாக மாற்றுகின்றதாக இருக்கின்றது.
தான் ஒருவரே அனுபவிக்கின்ற சந்தோஷமாக அல்லாமல் இந்த அறுவடை பண்டிகை என்று சொல்லுவது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. 11வது வசனம், நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. ஒரு கிராமத்தில் அறுவடை நடக்குன்னு சொன்னா, அல்லது ஒரு வயல்ல நெற்கதிர்களை அறுக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லது ஒரு தோப்புல தேங்காய் வெட்டுறாங்கன்னு சொன்னால், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அதனால பலன் கிடைக்கும். ஏழைகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் பகிரப்படும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை எல்லாமே மாறி போய்விடுகின்றது. அங்கிருந்து அறுக்கப்படுகின்ற கதிர்களும் ஆயினும் சரி, தேங்காய் ஆனாலும் சரி, எல்லாமே அங்கேயே டெம்போவை கொண்டு வரணும், இல்லைன்னா லாரியை கொண்டு வரணும், அங்கேருந்தே ஏற்றிக்கிட்டு போயிடணும் என்று சொல்லுகின்ற வாழ்வியல் முறைமைகளில் உண்டாயிருக்கக்கூடிய மாற்றங்களை இன்றைக்கு நாம் யதார்த்தமாக காணுகின்றோம். அன்றைக்கு உறவுகள் பிணைக்கப்பட்டது. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் ரொம்ப தூரத்தில் தான் இருப்பார். எப்போவாவது ஒரு முறை தான் அந்த நிலத்தை பார்க்க போவார். விளைச்சல் அறுவடை செய்கின்ற நேரத்தில் அந்த சமூகத்தின் மக்கள் அங்கே கடந்து வந்தாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கெல்லாம் இந்த விளைச்சலின் பலன் என்று சொல்லுவது பகிரப்படும், உறவுகள் பிணைக்கப்படும். ஆனால் இன்னைக்கு அங்கே யார் ஓனர்னு தெரியாது, யார் அந்த வயலை சுற்றி வாழுகிறார்கள் என்பது கூட தெரியாத நிலைமையில் இருக்கக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி வருகின்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து சிந்தியுங்கள். இந்த பண்டிகை ஒரு சிறப்புக்குரிய பண்டிகையாக மாற ஒரு கூடையும் அது நிறைய முதற்கனியும், நாம் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற நல்ல ஆசீர்வாதங்களாக, அவர் நமக்கு தருகின்ற சுதந்திரத்திலே பங்கு பெறுவதற்கு அடையாளமாக, அவர் நமக்கு தானமாக தருகின்ற நல்ல ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாக, அவர் நமக்கு தருகின்ற நன்மைகளை பிறரோடு பகிர்வதற்கு நல்ல அடையாளமாக இந்த அறுவடை பண்டிகை தொடர்ந்து திகழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.